ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண திருவிளையாடல் திரட்டில் இன்றைக்கி பாட்டி மீண்டும் வந்தாள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிளையாடல். அதாவது அது நாடகமாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், கதை, வசனம், அதுவும் அது சினிமாவாக இருந்தால் திரைக்கதை, வசனம், அதுக்கப்புறம் இயக்கம், டைரக்ஷன். பகவானுடைய திருவிளையாடலுக்கு எல்லாமே இவர் தான். இவரே அந்த சீனை உருவாக்குவார். யார் யார் என்னென்ன பேசணும், அதுக்கு என்ன பதில் வரும், கடைசியில் அந்த சீன் எப்படி முடியும், இதெல்லாம் அந்த காஸ்மிக் பிளே, பகவானுடைய அனுகிரகம். இதெல்லாம் 1926ஆம் வருஷம் அருணாச்சலம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பக்தர், அவருக்கு ஒரு கனவு வந்தது. இந்த ரமண பக்தர்களுடைய கனவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் அது ஒரு மீடியமாக தான் பயன்படுத்துவார். பகவான் வர கனவெல்லாம் கனவே கிடையாது, அதெல்லாம் நனவு. கனவுல அடுத்த வர கண்ணுக்குட்டியே ரமணாசிரமத்துக்கு கொடுன்னு கனவுல உத்தரவு. ஒரு பசு கண்ணுக்குட்டி, பெண் கண்ணுக்குட்டி ஈன்றது. அருணாச்சலம் பிள்ளை என்ன பண்ணார், தாயையும் கன்றையும் ரமணாசிரமத்துக்கு ஓட்டின்னு வந்துட்டார். பகவான் இப்படி பார்த்தார், எல்லாமே கதை, வசனம், டைரக்ஷன் தானே, இதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு? பகவான், சுவாமி படகளை ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி கஷ்டப்பட்டு இங்கே ஓட்டின்னு வந்திருக்கோம், அதனால் ஒத்துக்கணும், உத்தரவுன்னு வந்தேன். நீர் தான் கொடுத்துட்டீர, இப்போ பகவானோடதுன்னு சொல்லி நீங்களே எடுத்துன்னு போயிடுங்கோ. அருணாச்சலம் பிள்ளை மனம் தளர்ந்துருத்து. ஏடா பகவான் இப்படி சொல்லியிருந்தே, அப்போது இது ஒத்துக்காது போல் இருக்கே. பகவான் அடுத்த வசனம், இங்கே யார் இதை பார்த்துப்பா? உடனே ராமநாத பிரம்மச்சாரி, ஏன் நான் பார்த்துக்கிறேனே. சரி, வெள்ளிக்கிழமை வந்ததுனால அந்த பசு கண்ணுக்குட்டிக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சான். அதிலிருந்து லக்ஷ்மி ஆசிரமத்தில் ஒரு டாமினண்ட் ஒரு மெம்பர். பகவான் தர்சனத்துக்கு லக்ஷ்மி வர ஸ்பீடை பார்க்கணும். வேகமாக அந்த கட்டை அவுத்த உடனே கிளிங் 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 கிளிங்னு அந்த மணியை ஆடு வேகமாக வருமா. அது எதிரில் யாராவது தெரியாமல் வந்துட்டாள்னா ஒரே இடி தான். அப்படி ஒரு ஸ்பீடில் அது வருமா. ஓல்டு ஹாலில் நுழைஞ்சி பகவானுடைய திருப்பாதங்களில் தலையை வச்சுன்னு கண்ணை மூடிக்குமா. எவ்வளோ ஒரு பாக்கியம். அதாவது பகவானுக்கு உணவளித்த அந்த பாட்டி மீண்டும் வந்துட்டா அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிப்பா. பகவான்கிட்டே கேட்டிருக்கா, பகவான் பதில் சொல்லலை, இருக்கலான்ற மாதிரி பெசாக வந்துட்டார். ஆசிரமத்தில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, ஓல்டு ஹாலில் வச்சே ஒரு வாழலையை போட்டு அதுக்கு பாயசம், வடை, இட்லி, இன்னும் பதார்த்தங்கள்லாம் தருவா. ஆசை தீர சாப்பிட்டுட்டு போகும். சில சமயம் பகவான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர அந்த மாட்டு கொட்டைக்கே போயிடுவார், அங்கே போய் கொடுப்பார். பகவானுடைய அனுகிரகத்தை முழுவதுமாக பெற்ற ஒரு பக்தை லக்ஷ்மி பசு. எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.